अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. யோகேஸ்வரன் பாபா சங்கமயுகத்தில் நமக்கு சகஜ ராஜயோகத்தை கற்பித்து தினம் தினம் பாபா நமக்கு மகா வாக்கியத்தில் குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள், யோகா பண்ணுங்க, மன்மனபவங்கிற பயிற்சி செய்யுங்க, மத்தியாஜித் நிலையில் இருங்க அப்படின்னு பல்வேறு விதமாக யோகத்திற்குண்டான தூண்டுதல் கொடுக்குறார். ஏன்னா யோகா பண்ணும்போது தான் பாபா சொல்கிறாரு நம்முடைய விக்ரமங்கள் விநாசமாகுது. யோகத்தின் மூலமாக தான் ஆத்மா தூயாகுது. யோகத்தினால் ஆத்மா தங்கத்துக்கு சமமாக மாறுகின்றது. யோகத்தால் ஆத்மா சத்தோ பிரதான நிலை அடைகின்றது. யோகத்தால் பூஜ்ஜிக்குரிய உன்னத ஆத்மாவாக சிரேஷ்ட ஆத்மாவாக ஆகின்றது. ஸோ யோகத்தில் அநேக நன்மைகள் இருக்கக்கூடிய காரணத்தினால பாபா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது என் நினைவில் இருங்கன்னு சொல்கிறாரு. இதன் மூலமாக நமக்கு நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக ஆக முடியும். மேலும் இப்போ நம்ம சங்கமிகுங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை. டைரக்ட் பரமாத்மாவே நமக்கு தாய் தந்தையாக இருக்கார், டீச்சராக இருந்து பாடம் கற்பிக்கிறார். கலியுகத்தில் மனிதனுக்கு தான் படிப்பு சொல்லித்தரான். சத்தியத்தில் தேவதைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. குருமார்களுடைய உபதேசம் கூட ஒரு தேகதாரி தான். ஆனால் ஒரே ஒரு சங்கமயத்தில் தான் ஞானக்கடல் பாபா நமக்கு நேரடியாக வந்து படிப்பு சொல்லித்தரார். அதுவும் இது எளிய படிப்பு. இந்த படிப்பின் மூலமாக நம்ம தேவதா பதவியை பெறுகின்றோம். ஆகவே நம்ம படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தணும்னு சொல்கிறாரு. சேவையில் கூட நம்ம எப்போவுமே இலகுவாக இருக்க வேண்டும் என்றால்
பாபாவுடைய நினைவில் சேவை செய்யணும். நான் ஃபரிஸ்தா என்ற உணர்விலிருந்து சேவை செய்யணும். அப்போ எந்த அளவுக்கு பாபா நினைவு இருக்கோ அப்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கூட நமக்கு ஒரு சுமை உள்ளதாக தெரியாது. ஏன்னா பாபா கூட இருக்கக்கூடிய காரணத்தினால, பாபாவுடைய சக்திகள் நம்ம கூட இருக்கக்கூடிய காரணத்தினால செயல்கள் செய்யக்கூடிய கர்மா சேவை என்பது ஒரு சுமையாக அனுபவம் ஆகாதுன்னு பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் சொல்கிறாரு. என்னுடைய நினைவில் இருங்கள். 4/1/2024 मीठे बच्चे मुख्य है याद की यात्रा. இனிமையான குழந்தைகளே, முக்கியமானது நினைவு என்ற யாத்திரை. யாத் செய்ய ஆயு படேங்க. நினைவு செய்வதன் மூலமாகத்தான் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். விக்ரம் வினாஷ் ஹோகா. நீங்கள் செய்த பாவங்கள்லாம் வினாசமாயிடும். याद में रखने वाले की अवस्था बोल चाल बहुत फर्स्ट क्लास होगा. பாபா நினைவில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை மிக நன்றாக இருக்கும். அவர்கள் பேச்சு, அவர்களுடைய நடத்தை அனைத்தும் முதல் தரமாக இருக்கும். யார்கிட்ட? யோகா பண்ணக்கூடிய குழந்தைகள். பாபா நினைவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பேச்சு கூட நல்லா ராயலாக பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க, நல்ல வார்த்தைகளோட பேசுவாங்க, எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து பேசுவாங்க. யாரையும் நீ வா பொண்ணெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் போல் ராயல் வார்த்தையாக இருக்கும். அவங்க செயலும் ராயலானதாக இருக்கும். கேள்வி, तुम बच्चों को देवता से भी जास्ती खुशी होनी चाहिए क्यों? குழந்தைகளாகிய உங்களுக்கு தேவதைகள் விட அதிகமான மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஏன்னு சொல்கிறார். தேவதைகள் தங்க மாளிகையில் வசிப்பாங்க. எல்லா வைபவங்கள் நிறைஞ்சிருக்கும். பாலாறு நெய்யாறு ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. பட் அவங்கள விட உங்களுக்கு ஜாஸ்தியாக குஷி இருக்கணுங்கிறார். ஏன்? उत्तर, क्योंकि तुमको अभी बेहद की बहुत बड़ी லாட்ரி मिली है. ஏன்னா உங்களுக்கு இப்போது மிகப்பெரிய லாட்ரி கிடைச்சிருக்கு. எல்லையற்ற லாட்ரி கிடைச்சிருக்கு. பகவான் துமே படாதா. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நமக்கு எல்லையற்ற லாட்ரி கிடைச்சிருக்குங்கும்போது ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா லாட்ரியில் கிடைச்சாவே அவங்க எவ்வளோ குஷி அடைகிறாங்க. 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கிடைச்சதுன்னா இன்னும் ரொம்ப குஷியாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட லாட்ரி? 21 பிறவிகளுக்கு உத்தரவாதம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும். அவ்வளோ லாட்ரி பாபா நமக்கு கொடுக்குறார். ஆகவே அப்படிப்பட்ட பாபா கிடைச்சிட்டாரு, அதுவே ஒரு பெரிய லாட்ரி. பகவானுடைய குழந்தைகள் அப்படிங்கும்போது அவங்களுடைய பேச்சு நடத்தை மிகவும் ராயலாக இருக்கணும். யஹா மனுஷக்கோ படாத்தா. இங்கே மனிதன் மனிதனுக்கு படிப்பு சொல்லித்தரான். लेकिन तुम आत्माओं को स्वयं परमात्मा पढ़ा रहा. ஆனால் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஸ்வயம் பரமாத்மாவே கல்வி கற்பிக்கிறார். तुम अभी स्वदर्शन चक्रधारी बन रहे हो. நீங்கள் இப்போது ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அப்படின்னா இன்னும் ஆகலையா? பாபா கேட்குறார். நீங்கள் இப்போ ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்கிறார். ஏன்? இப்போ தான் நமக்கு சக்கரத்தினுடைய ஞானம் கிடைச்சிருக்கு. பரமாத்மாவுடைய படிப்பு நமக்கு எதை பற்றி? முக்காலத்தை பற்றிய படிப்பு தான் அவர் நமக்கு சொல்லித்தரார். ஆனால் இப்போ தான் நம்ம ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆகியிருக்கோம். தேவதைகளுக்கு கூட இந்த கல்வி கிடையாதுங்கிறார். துமி சாரி நாலேஜ் தேவதாம் से भी एक நாலேஜ் भी नहीं. உங்ககிட்ட தான் முழுமையான ஞானம் இருக்குது. தேவதைகளோட கூட இந்த முழு ஞானம் கிடைக்காது. தேவதைகள் பரமாத்மா குழந்தை ஆகிறதில்ல, ஷரீர தாய் தந்தை தான் இருப்பாங்க. தேவதைகளுக்கு டீச்சர் தேவதைகள் தான் டீச்சராக இருப்பாங்க, பரமாத்மா டீச்சர் கிடையாது. அதனால் பாபா சொல்ற அதை விட இது சிறந்த வாழ்க்கைங்கிறார். கீத் ஜாகு சஜனியா சஜ்ஜாக். ஓ நாயகிகளே எழுந்திருங்கள், ஓ நாயகிகளே எழுந்திருங்கள். ஏன்னா எல்லாரும் அக்ஞான தூக்கத்தில் தூங்கிட்டு இருந்தோம். பாபா தான் நம்மளையெல்லாம் அன்பாக தட்டி எழுப்புறார். ஓம் சாந்தி. நயே யுகமோத்தேகே தேவதாயே. புது யுகத்தில் தேவதைகள் இருப்பாங்க. ஹை வக்பி மனுஷ பரந்து உनको
குணோ தேவதாவும் ஜெய்சா ஹோத்தா ஹே. அவர்களும் மனிதர்கள்தான், ஆனால் குணங்கள் தேவதைகள் போன்ற தெய்வீக குணங்கள் நிறைஞ்சிரும். குணத்திலே தெய்வீகத்தன்மை இருக்கும். அந்த தெய்வீக குணங்கள் நிறைந்ததுனால்தான் அவங்கள தேவதைகள்னு சொல்கிறோம். வகை வைஷ்ணவ் டபுள் அஹிம்சக். அவர்கள் வைஷ்ணவர்கள், இரட்டை அஹிம்சையானவர்கள். அபி மனுஷ டபுள் இன்சகை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் இரட்டை விதமான ஹிம்சையாளர்களாக இருக்காங்க. மாறா மாறிபி கர்த்தே. ரொம்ப கலவரங்கள் சண்டைகள் கூட செய்கிறான். காம் கட்டாரி பிர் சல்தி இஸ்கோ காஜத்தை மிருத்திலோ. காம விகாரத்தில் போகிறாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகமே மரண உலகமாயிடுச்சு. ஜிஸ்மே விகாரி மனுஷர். இந்த மரண உலகத்தில் விகாரம் நிறைந்த மனிதர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. உஸ்கோ காஜாத்தா ஹே தேவலோ, ஜிசே அங்கே நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது தேவர்கள், அதனால் அதை தேவலோகம் என்று சொல்லப்படுகின்றது. ஜிஸ்மே தேவி தேவதா ரத். தேவலோகத்தில் தேவி தேவதைகள் வசிப்பாங்க. வக் டபுள் அஹிம்சக்தே. இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் இரட்டை ஹிம்சை, விகாரம் என்ற இம்சை, இன்னொன்று சண்டை சச்சரவு கலவரங்கள் பண்ணுறது, ஒருத்தர் அடி உதைக்கிறது, இது ஒரு ஹிம்சை. ரெண்டு விதமான ஹிம்சை. ஆனால் தேவதைகள்கிட்ட எந்த விதமான விகாரங்கள் என்பதே இருக்காது, சண்டை கலவரங்களோ இருக்காது. ஓ டபுள் அஹிம்சக்தே உன்கா பி ராஜ்யதா. அவங்க இரட்டை அஹிம்சர்களாக வாழ்ந்தாங்க. அவர்களும் அரசாட்சி செய்தாங்க. கலப் கி ஆயு லாக்கோஷ் ஹோத்தி तो कोई बात का ख्याल भी नहीं आता. கல்பத்திற்கு லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்வதின் காரணத்தினால நாம் இதை கூட சிந்திச்சு பார்க்க முடியாது. ஆஜ்கல் கலப் கி ஆயு கம் கர்த்தே ஜாத். நிகழ்காலத்தில் மனிதர்கள் கல்பத்தினுடைய ஆயுள் இன்னும் குறைச்சி சொல்கிறாங்க. கொய் 7,000 வருஷ கத்தே, கொய் 10,000 வருஷ கத்தே. ஒரு சிலர் கல்பத்துக்கு 7,000 ஆண்டுகள் சொல்கிறாங்க, ஒரு சிலர் கல்பத்துக்கு 10,000 ஆண்டுகள் சொல்கிறாங்க. एक भी बच्चे जानते बा ऊंचे थे ऊंच भगवान और हम उनके बच्चे रखते ही शांतिधाम. இப்போ குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம், பாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். நாம் சாந்தி தாமத்தில் இப்போது வசித்து கொண்டிருக்கின்றோம். ஹம் பண்டேகை ராஸ்தா பத்தானே வால. நாம் அனைவரும் வழிகாட்டிகள், பாதையை எல்லாருக்கும் காட்டக்கூடியவர்கள். இஸ் யாத்ரா கா கோயி வர்ணன் நஹி. இந்த யாத்திரை பற்றி வேறு எதுலேயுமே வர்ணிக்கவில்லை. அமர்நாத் யாத்திரை, காஷி யாத்திரை, பத்ரி யாத்திரை, இப்படி பல யாத்திரைகள் பற்றி சொல்கிறாங்க. ஆனால் நினைவின் மூலமாக நம்ம யாத்திரை செய்வது, பரந்தாம் போயிட்டு வர்றது, இந்த யாத்திரை பற்றி யாருமே சொல்லித்தரல, யாருக்கு தெரியாது. பல் கீதாமே அக்ஷர் மன்மனாபவ. கீதையில் மன்மனாபவ என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பரந்து உன்கா அர்த்த கியா ஹே. மன்மனாபவ என்று கூறப்பட்டிருக்கே தவிர அதனுடைய பொருள் என்னன்னு யாருக்கு தெரியல. अपने को आत्मा समझ बाप को याद करो वह किसकी बुद्धि में नहीं. தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைக்கணும். இது யாருடைய புத்தியிலும் கிடையாது. ஆத்மாங்கிற ஞானமும் இல்லை, ஆத்மா கப்பா பாபாங்கிறத பற்றி தெரியாது. அவரை எப்படி நினைக்கணும், அவரை நினைவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானது. அப்படி யாருக்குமே இதெல்லாம் தெரியலங்கிறார். கிஸ்கி புத்தி மீ நஹியார். இது யாருடைய புத்தியில் இந்த சிந்தனைகள் வர்றதில்லை. ஜப் பாப் ஆக்கர் சம்ஜாயே தப் கிஸ்கி புத்தி மே ஆய. எப்போ பாபாவே சொல்கிறாரோ அப்போ தான் சிலருடைய புத்தியில் இதை புரிஞ்சுக்கிறார். இஸ் சமய சபி மனுஷசே தேவதா பந்தி ஹோ. இந்த நேரம் நீங்கள் மனிதர்கள் அனைவருமே மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். முக்கி யஹாஹை தேவதா சத்தியமே ஹோத்தாஹே. மனுஷ யஹாஹை தேவதா சத். இங்கிருப்பவர்கள் மனிதர்கள், சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவதைகள். பரோபர் தும் அபி மனுஷசே தேவதா பந்தே. நீங்கள் தான் இப்போ அவசியம் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் தேவதைகளாக ஆகின்றீர்கள். துமாரா எக் ஈஸ்வரிய மிஷன் ஹே. இது உங்களுடைய ஆன்மீக மிஷன். நிராகரி பரமாத்மா को कोई मनुष्य तो समझ न सके.
நிராகாரமான பரமாத்மாவை எந்த மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. பரோபர் तुम अभी मनुष्य देवता में, तुम एक ईश्वरीय मिशन है. निराकार परमात्मा कोई मनुष्य तो समझ न सके. निराकार को हाथ पाव कहाँ से आए? बाबा परमात्मा निराकार. निराकारमानवருக்கு கைகளோ கால்களோ கிடையாது. கிருஷ்ணको हाथ पाव सब कुछ है. கிருஷ்ணனுக்கு கை கால்கள் எல்லாமே இருக்கு. பக்தி மார்க் में कितने शास्त्र बने? பக்தி மார்க்கத்தில் எத்தனை சாஸ்திரங்கள் எழுதி வச்சிருக்க. अब तुम बच्चों की पास चित्र आदि तो बहुत है. இப்போ குழந்தைகளாகிய உங்ககிட்ட நிறைய சித்திரங்கள் இருக்கு. चित्र से याद आती है इस चित्र पर एक समझावे. சித்திரங்களை பார்க்கும்போது தான் நமக்கு என்னென்ன புரிய வைக்கணுங்கிற பாயிண்ட்ஸ் நினைவில் வரும். அதனால தான் பாபா குழந்தைகளை பிரம்ம பாபா இருக்கும்போது ஒவ்வொரு சித்திரத்துக்கு கீழே ஒவ்வொரு குழந்தைகளும் உட்கார வச்சு இந்த சித்திரங்களை பார்த்து சிந்தனை பண்ணுங்கள், இந்த சித்திரத்தில் உங்களுக்கு என்னென்ன புரிதல் வருதோ அதை எழுதி வைங்க அப்படின்னு பாபா ட்ரைனிங் கொடுத்தார். பௌத் சகஜ சித்திரபான். இந்த சித்திரங்கள் ரொம்ப சகஜமானது. एकदम अक्षर आत्माओं को भी दिखाना है. ஒரேடியாக நம்ம மேலே இருக்கிறத ஆத்மாக்களை காட்டு. ஆத்மா ஆத்மாயை திக்காய் தேங்கி, ஆத்மா இன்னொரு ஆத்மாவை தெளிப்படுத்தும். பிறந்த அமத்துலன்னு இருக்கோம், வெறும் ஸ்டார்னு வெறும் நட்சத்திரங்கள் தான் இருக்கும். ஆத்மலோகத்தில் வெறும் ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. फिर सूक्ष्म वतन, அது கீழே வந்தால் சூக்ஷ்ம வத்தன். உன்கி நீச்சே மனுஷலோக் भी, அதுக்கு கீழே மனித உலகம் இருக்குது. மனுஷ கேசே பிச்சாடி में आकर फिर ऊपर चढ़ते हैं. மனிதர்கள் இறுதியில் வந்தாலும் முன்னோக்கி மேலே போகிறாங்க. एक दिखाएंगे दिन प्रतिदिन नई इन्वेंशन निकलती जाएंगे. நாளுக்கு நாள் ஞானத்திலையும் பாபா புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கிறார். अब जितना चित्र है उतनी सर्विस भी करनी. இப்போ எவ்வளோ சித்திரங்கள் இருக்கோ அந்த சித்திரங்களை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்? சேவை செய்யணும். फिर ऐसे ऐसे चित्र बनेंगे जिसे मनुष्य जल्दी समझ. அப்போது நீங்கள் போகப்போ அப்படிப்பட்ட சித்திரங்கள் செய்வீங்க. அந்த சித்திரங்களை பார்த்த உடனே மக்களுக்கு புரிதல் வந்துடும். ஜாட் பௌத் ஜல்தி படுத்தா ஜாய். அப்போ இந்த பிராமண விருட்சம் சீக்கிரம் வளர்ச்சி அடையும். कल पहले जिसने चौपत पाया होगा जो रिजल्ट निकले होगी वही निकलेंगे. கல்பம் முன்னாடி யார் எவ்வளோ பாஸ் ஆனாங்களோ, எத்தனை சதவீதம் மதிப்பெண் வாங்கி பாஸ் ஆனாங்களோ அதே மாதிரி இப்போது அதே சதவீதம் வாங்கி பாஸ் ஆவாங்க. ऐसे नहीं पिछाड़ी में आने वाला माला की दाने नहीं बन. அப்படி இல்லை, இறுதியில் வந்திருக்காங்கன்னாலும் அவங்க மாலையிலுடைய மணிகளாக ஆக முடியாது. நௌதா பக்தி வாலே ராத் தின் பக்தி மே லகே. தீவிரமாக பக்தி செய்யக்கூடியவர்கள் டே அண்ட் நைட் பார்க்காம பக்தியிலேயே இருப்பாங்க. தப் உன்கா சாட்சாத்கார் ஹோத். அப்படிப்பட்ட தீவிர பக்தி செய்வதன் காரணத்தினால அவர்களுக்கு சாட்சாத்காரம் ஏற்படுகின்றது. யஹாம் பி ஐசே நிக்லேங்கே. அந்த மாதிரி இங்கேயும் வருவாங்க. ராத் தின் மெஹனத் கர் பதீத் சே பாவன் பனேங்க. லாஸ்ட்டு ஸோ ஃபாஸ்ட்டுன்னு பாபா சொல்கிறாரு. ஏன்னா அவங்க இரவும் பகலும் முயற்சி செய்து என்ன பண்ணுறாங்க, அவங்க முன்னாடி நம்பருக்கு வந்துடுறாங்க. தோ சான்ஸ் சப்காக. இப்போ தான் நான் முன்னாடி வரல அப்படி சொல்லக்கூடாது. இப்போ வந்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிரந்தரமாக பாபாவை நினைவு செய்து நல்லா முரளி படித்து நல்லா சேவை பண்ணிங்கன்னா நீங்களும் ஹையஸ்டில் வரலாம். வக்பி பனேங்கி. அதனால் பின்னாடி வரவங்களோ மாலையின் மணியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நௌதா பக்தி வாலே ராத் தின் பக்தி மே லகே. யார் நௌதா பக்தி? நௌதா பக்தினா ஒரே ஒரு கடவுளை தான் நினைப்பான். இப்போது அந்த ஒருவரையே கடவுளாக ஏற்றுக்கொண்டு அவர் மேலே தீவிரமான பக்தி செய்வார்கள். அது பாபா நௌதா பக்திங்கிறார். தப் உனக்கோ சாட்சாத்கார். அந்த சமயம்தான் அவங்களுக்கு காட்சிகள் தெரியுது. யஹாं भी ऐसे निकलेंगे ராத் தின் மெஹனத் கர் பதீத்தோं से पाव. இங்கே அந்த மாதிரி குழந்தைகள் உருவாவாங்க. இரவும் பகலும் சகோதரன் சகோதரியாக இருந்து பாபா நினைவில் இருக்கக்கூடிய முயற்சி செய்வான். சான்ஸ் ஆஃப் கோகே. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐசனை பிச்சாடிமே கொய் ரக் ஜாய். இப்படி இல்லை நம்ம பின்னாடி வந்துட்டோம்,
அதனால் நமக்கு இந்த இவ்வளோ நல்ல வாய்ப்பு கிடைக்கலையே அப்படி யோசிக்காதீங்க. ட்ராமா பி ஐசே பனா, நாடகம் கூட இந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. சப் தரப் பைஹம் தேனா ஹே, நாலா பக்கமும் பாபாவின் செய்தி கொடுக்கணும். சாஸ்திரமே ஏக் ரக்கையா தோ உல்லங்கன் தியா, சாஸ்திரத்தில் ஒருத்தர் நின்றுட்டால் என்ன ஆயிடுது, நிறைய தொந்தரவுகள் ஏற்படுத்துகிறான். இந்த சித்திரங்கள் எல்லாமே கூட பக்தி மார்க்கத்தில் இருந்தது. பாபா வீட்டில் போய் ஏற்படுத்தின சித்திரங்கள், பாபா சொல்ல தும் சித்திர அக்பர் மே ஆதிமே படிங்கி, செய்தித்தாளில் கூட நம்முடைய சித்திரங்கள் போகும். தும்கோபி நிமந்திரன் மில்தே ரஹி, உங்களுக்கு கூட நிமந்திரன் மில்தே ரஹங்கி, அழைப்பு கிடைச்சிட்டே இருக்கும். போக போக ஞான யுகத்தினுடைய பிரபாவம் மக்கள் மீது தாக்கம் ஏற்படும் போது, உலகத்தில் துக்கங்கள் ஜாஸ்தியாகும்போது, இதை சத்தியமான ஞானம் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு நிறைய ஆத்மாக்கள் வருவாங்க, சேவைக்கு கூப்பிடுவாங்கங்கிறார். சப்கோ மாலும் படங்கி பாப் ஆயா, அந்த நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் தந்தை வந்து விட்டார். ந சமாச்சார் நிகழ்த்தே ரஹி, சில குழந்தைகள் முழு நம்பிக்கை இருந்தால் பாபாவுக்கு செய்தி சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லாத குழந்தைகள் வர்றாங்க, சேவை பண்ணுவாங்க, பாபாட்ட இதை சொல்ல மாட்டாங்க. நவயுக சத்தியக்கோ கஹஜாத்தா, நவயுகம் என்று சத்தியத்தை தான் சொல்கிறோம். நவயுக் அக்பர் பிம்பி நிகழ்த்தேஹி கத்தேஹின்னா நியூ வேர்ல்டு, புதிய யுகம் என்று சத்தியுகத்தை தான் சொல்லப்படுகின்றது. அதுதான் புது உலகம்னு சொல்கிறோம். இது டெல்லி. டெல்லி பரந்து நியூ டெல்லி ஏக் புராணா கிலா, டெல்லி நியூ டெல்லின்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோட்டை ரொம்ப பழையது. கிச்சடா ஆதி ஹோன சக்கே, அந்த இடத்துல குப்பை கூளங்கள் போடக்கூடாது. அபி தோ ஹர் சீஜ் டேடி பாங்கி ஹோகையா, இப்போ ஒவ்வொரு பொருளும் என்ன ஆயிடுச்சு, அதனுடைய ரேட்டு மேலையும் கீழையும் போயிடுச்சு. சத்தியமே ஜப் தத்துவபி ஆர்டர் மேறது, சத்தியத்தில் தத்துவங்கள் கூட ஆர்டரில் தான். யஹான் தோ 5 தத்துவபி தமோ பிரதான் ஹே, ஆனால் இங்கே 5 தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக. வஹா சப் சத்தோ பிரதான் ஹோத்தா ஹே, ஆனால் கலியுகத்தில் எல்லாமே சத்தோ பிரதானமாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஹரி தத்துவசே சுக் மில்தா, ஒவ்வொரு தத்துவத்தின் மூலமாகவும் நமக்கு சுகம் கிடைக்குது. துக்கா நாம் நிகி, ஏன்னா அங்கே தத்துவம் கூட சத்துவ பிரதானமாக இருக்கும். தத்துவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சுகம் கொடுக்கும். காற்று வீசினா அந்த காற்று இதமான காற்றாக இருக்கும். அந்த காற்றில் அந்த பூக்களுடைய நறுமணம் சேர்ந்து பரவும். அப்போ அந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். அதே நேரத்தில் ஹெல்த்துக்கு ஆரோக்கியமான காற்றாக இருக்கும். சாப்பிட்றது கூட அங்கே பல வெரைட்டி இருக்குது. 36 வெரைட்டி இருக்குங்கிறாரு, 64 வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாரு. அத்தனை வெரைட்டி உணவுகள் நமக்கு டெய்லி சாப்பிட்டு கொடுப்பாங்களா? ஏதோ கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? மற்றபடி அங்கே உணவுகளும் சுகம் கொடுக்குங்கிறாரு. இயற்கையும் சுகம் கொடுக்கு, காற்று சுகம் கொடுக்கும், அக்னி சுகம் கொடுக்கும், தண்ணி சுகம் கொடுக்கும், பூமி சுகம் கொடுக்கும். இப்படி 5 தத்துவங்களும் அங்கே சுகத்தை தான் கொடுக்கும். அங்கே துக்கத்தின் பேரே இருக்காது. சத்தோ பிரதான் बनने के लिए पुरुषार्थ कर मंजिल पर चढ़ रहे हो और सब अंधेरा में. சத்தோ பிரதான நிலை அடைவதற்காக முயற்சி என்ற இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். மற்றபடி எல்லாருமே அக்ஞான இருள் இருக்காங்க. ஹம் ரோஷினி மே, நாம வெளிச்சத்தில் இருக்கோம். ஹம் ஊப்பர் ஜா ரஹே ஹே, நாம் இப்போது மேல் நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அவர் சப் நீச்சே கிர் ரஹே, மற்றவர்கள் எல்லாமே கீழ் நோக்கி போகிறான், தவறி விழுகிறான். ஆனால் நம்ம மேல் நோக்கி போகிறோம், பறந்து போகிறோம். एक सब विचार मंथन तुम बच्चों को करना है. இந்த மாதிரிலாம் ஞானத்தை குழந்தைகள் நன்றாக கடையணும், சிந்தனை போடணும். शिव बाबा है सिखलाने वाला, शिव बाबा தான் கற்றுத் தருபவர். வக்தோ மந்தன் நஹி கரீங்கன்னா, பாபா உட்காந்து ஒரு பொழுதும் நான் மந்தன் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டார். தும் சப் விசார் சகன் மந்தன் கர் சம்ஜாத்தே,
ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நாம் குழந்தைகள் என்ன பண்ணணும், அதை பற்றி நல்லா டீப்பாக சிந்தித்து மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். சத்தோ பிரதானம்னா எவ்வளோ சுகம் நிறைந்ததாக இருக்கும், தமோ பிரதானமாக இருந்தால் எவ்வளோ துக்கம் இருக்குது. இன்றைக்கி இயற்கை பாருங்கள், மழை அதிகமாக பெஞ்சால் கூட வெள்ளம் வருது, மழையே பெய்யலைன்னா கூட பஞ்சம் வருது. ரொம்ப அதிகமாக டெம்பரேச்சர் இருந்தால் ரொம்ப ஹீட்டு வெயில் தாங்க முடியலன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் வெயில் குறைஞ்சதுன்னா ரொம்ப குளிர் அடிக்குது, அதுவும் தாங்க முடியல. இப்படி எல்லா விதத்துலேயும் துக்கம் இயற்கையின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கிது. இயற்கையும் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்குது, மாறிட்டே இருக்கு. கொய்கத்தோ மந்தன் பில்குல் சல்தாகி நகி. ஒரு சில குழந்தைகள் ஞானத்தை நன்றாக சிந்தனை செய்வதே இல்லை. புராண துனியாகி யாத்பட், ஏன்னா பழைய உலகத்தின் நினைவிலே இருக்காங்க. பாபா கத்தி புராணி துனியாவுக்கு எக்தம் புல் சாவோ. பாபா சொல்கிறார், இந்த பழைய உலகத்தை ஒரே அடியாக மறந்து விடுங்கள். परंतु बाबा जानता है नंबरवार पुरुषार्थ अनुसार राजधानी स्थापना हो रही है. ஆனால் பாபாவுக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு காரணத்தினால்தான் அவர் எப்படி இருக்கிறாரு, பார்த்தாலும் பாதிக்கப்படாமல் இருக்காங்க. ஏன்னா யார் என்னென்ன பதவி அடைகின்றார்களோ தெரியுது, அந்த பதவிக்கு ஏற்றார் பொழுது அவங்கவுங்க முயற்சி இருக்குங்கிறதுனால பாபா சாட்சி நிலையிலிருந்து விடுபட்ட நிலையிலிருந்து வெறும் ஆன்மீக அன்போடு ஆத்மாவுடைய விசேஷத்தா மட்டும் பார்த்துக்கிட்டு அவர் தண்ணி ரோல் ப்ளே பண்ணுறார். परंतु बाबा जानते नंबरवार पुरुषार्थ अनुसार राजधानी स्थापना. பாபாவுக்கு தெரியுது வரிசை பிரகாரமாக அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்றார் போல் ராஜதானி ஸ்தாபனை. பாப் कहते मैं आकर राजधानी स्थापन कर बाकी सबको वापस ले जा. பாபா சொல்கிறார், நான் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்துட்டு மற்ற எல்லாரையுமே என்ன பண்ணுறேன், வாபஸ் அழைச்சிட்டு போகிறேன். வக்லோத்து சிர்ஃப் अपना अपना धर्म स्थापन करते. உலகத்தில் மக்கள் அவங்கவுங்க தன்னுடைய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க. உன்கா பிச்சாடி உன்கே தர்மம் கே ஆத்தே ரஹே. அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவர் பின்னாடியே அது கூட்டமே வர்றாங்க. கூட்டமாக பாபா போக்கு வர்றாங்க. அப்புறம் உட்காந்து எல்லோரும் சாப்பிட்றாங்க. வக்லோத்து சிர்ஃப் अपना धर्म स्थापन कर रही. அவர்கள் அவங்கவுங்க தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை பண்ணுறாங்க. உன்கி பிச்சாடி உன்கி தர்மம் கே ஆத்தே ரஹே. அவங்க தர்ம ஸ்தாபனை பண்ண பிறகு அந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் அதுக்கு பின்னாடி கீழே வர ஆரம்பிக்குது. அதனால் அவங்களுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. உன்கோ கியா மகிமா கரேங்கி. உங்களுக்கு நான் என்ன மகிமை செய்வேன். மம்மா தோ துமாரி ஹே. மம்மாங்கிறவங்க உங்களுடையவர்கள். ஆதி சனாத்தன் தேவி தர்ம को ही ஹீரோ ஹீரோயின் கஹஜ. யார் ஆதி சனாத்தன தேவி தேவத்த தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்களை தான் நாயகன் நாயகி என்று சொல்கிறோம். ஹீரா ஜீசா ஜனம் அவர் கோடி ஜீசா ஜனம் துமாரிலே காய. வைரம் போன்ற வாழ்க்கை என்றும் சோலிக்கு சமமான வாழ்க்கை என்றும் புகழ் பாடப்பட்டிருக்கு. இப்போ டேக்ஸ் போடு அதில் டிடிஎஸ் பாபா சொல்கிறாரு, அங்கே சத்தியத்தை இந்த மாதிரி வரி கட்டுறது எந்த விதமான பிரச்சனைகளும் அங்கே இருக்காது. ஒரு பொருள் வாங்கினா இன்றைக்கி எவ்வளோ டேக்ஸ் எல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது. அது சத்தியத்தில் அதெல்லாம் கிடையாது. எல்லா பொருளுமே யாருக்கு என்ன தேவையோ நிறைஞ்சிருக்கும். தத்துவங்கள் எவ்வளோ அளவான வெப்பத்தை கொடுக்கும். டெம்பரேச்சர் அதிகமாகாது. காற்றும் இயல்பாக பேசும், சீற்றம் காட்டாது. எதுவுமே தன்னிலை மாறாமல் இருக்கும். அதனால் அது சத்தோ பிரதான நிலைன்னு சொல்கிறோம். ஒவ்வொரு இயற்கையும் நமக்கு சுகந்தான் கொடுக்கும். ஸோ இயற்கை சுகம் கொடுக்கும். இயற்கை தூய்மையாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமான உடலாக இருக்கும். அங்கே நோ ஏர் பொல்யூஷன் இருக்காது. இங்கே ஏர் பொல்யூஷனால் எவ்வளோ வியாதிகள் வருது. அந்த வியாதினால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ செலவுகளாக. ஆக இது எப்படி சுற்றினாலும் கலியுகத்தில் துக்கத்தின் அலைகள் இயற்கையின் மூலமாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ நாம் அப்படிப்பட்ட சத்தோ பிரதான உலகத்தை பாபா நினைவுலேருந்து ஸ்தாபனை பண்ணுறோம். ஆனால் பாபா என்ன சொல்லிட்டாரு, நம்பர்வார் முயற்சிக்கேற்றார் பொழுது அவங்க நிலை அடைகிறாங்க. ஏன்னா நம்முடைய மம்மாவுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது பாருங்கள்.
तुम एकदम चोटी से गिरकर एकदम नीचे आकर पड़ती. நீங்கள் ஏக்தம்னு ஒரே அடியாக சோட்டி உச்சியில் இருந்தீங்க. ஆனால் அவ்வளோ உச்சியில் இருந்த நாம கீழே விழுந்து என்ன ஆகிட்டோம், காலில் வந்துட்டோம். தும் இசமை பச்சோं को देवता से भी ज़्यादा खुशी होनी चाहिए. ஆனால் இந்த நேரம் குழந்தைகள் தேவதைகளை விட அதிகமான குஷி இருக்கணுமாம். இப்போ நம்ம சாதாரண மிடில் கிளாஸ் லெவலில் இருந்தாலும் இல்லை சாதாரண மக்களாக இருந்தாலும் ஸ்தூல ரீதியில் நம்ம சாதாரண தன்மையில் இருக்கோம். பட் ஆத்ம ரீதியில் நம்மளை விட பாக்கியசாலி யாரும் இல்லை. அதனால தான் பாபா உங்களுக்கு பெரிய லாட்ரி கிடச்சிருக்குங்கிறார். சுயம் பாபாவே படிப்பு சொல்லித்தர்றாரு. டெய்லி ஞான ரத்னங்கள் கொடுக்குறார். அதனால் இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப உயர்வானது. பகவான் படாத்தா है, பகவானே படிப்பு சொல்லித்தரார். वहाँ तो देवताओं की देवता ही पढ़ाई. ஆனால் அங்கே தேவதைகளுக்கு தேவதைகள் தான் பாடச் சொல்லி கொடுப்பா. யஹா மனுஷோं को पढ़ा. இங்கே மனிதனுக்கு பாடம் கற்பிக்கிறார். तुम आत्माओं को परमपिता परमात्मा पढ़ाता है. இங்கே நமக்கு ஆத்மாக்களுக்கு பரம்பிதா பரமாத்மாவை படிப்பு கற்றுத்தர்றார். ஃபரக் ஹோ கயானா. ஸோ அந்த படிப்புக்கும் இந்த படிப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம். அங்கே சப்ஜெக்ட் ஜாஸ்தி. படிப்பும் இன்றைக்கி ஒரே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. நிறைய படித்து புத்தியில் பாயிண்ட்ஸ் வைக்க வேண்டியதாக. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பாபா 4 பேஜ் வாணி ரொம்ப அழகாக சிம்பிளிஃபை பண்ணி பியூர் நாலேஜ் கொடுக்குறார். கலப்படம் இல்லாத நாலேஜ். இது ஆத்மாக்குண்டான ஞானம். அதனால் இது உயர்வானதுங்கிறார். ब्राह्मण ने रामराज और रावण राज्य को समझाया. நாம பிராமணர்கள் ராமராஜ்யம்னா என்ன, ராவணராஜ்யம்னா என்ன இதெல்லாம் புரிஞ்சிட்டோம். अब तुम जितना श्रीमत पर चलेंगे उतना ऊंच पद पाएंगे. இப்போ நீங்கள் எவ்வளோ ஸ்ரீமத் படி நடக்கின்றீர்களோ அவ்வளோ உயர்ந்த பதவியை பெறுவீர்கள். अज्ञान काल में जो करते ही वह उल्टी ही हो. அஜ்ஞான காலத்தில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் தவறானது தான் செய்கிறீங்க. छोटेपन में सारी बुद्धि होती है, फिर बालिका बुद्धि होती है. 16-17 वर्ष के बाद सहाय होती. சின்ன வயசில் புத்தி ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் வாலிப வயது அடைகிறோம். அப்போ வாலிப புத்தியாக இருக்குது. 16-17 வயசுல என்ன பண்ணிடுவாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஆஜ்கல் तो गंदा बहुत. நிகழ்காலத்தில் ரொம்ப அசுத்தங்கள் இருக்கு. गोद वाले बच्चे की भी सहाय करा लेती है, फिर लेन देन शुरू कर लेती है. மடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிடுறாங்க. அப்புறம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஆயிடுது இல்லையா. ஒரு 50 வருஷம் முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பழக்கம் இருந்தது, குழந்தை பிராயத்திலே மேரேஜ் பண்ணி வச்சிடும். 2 பேருக்கு ஒன்றும் விவரமும் தெரியாது, யார் எப்படின்னா ஒன்றும் தெரியாது. ஒன்றும் புரியாத வயசில் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க, மெச்சூரிட்டி இல்லாத வயசில். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சின்ன வயசுலேயே திருமணம் இருந்தது. ஆனால் இப்போ தான் கவர்மெண்ட் அதை பேன் பண்ணிட்டான். वहाँ शादियाँ कितनी रॉयल होती है. பாபா சத்தியத்தில் திருமணம் எவ்வளோ ராயலாக இருக்கும். तुमने सब साक्षात्कार किया. பாபா குழந்தைகளுக்கு எல்லா காட்சி காட்டியிருக்கார். எப்படி பிறக்கணும்னு காட்டியிருக்காரு, எப்படி தோட்டத்தில் விளையாடுவோம், எப்படி சாப்பிடுவோம், எப்படி அரச சபையில் ஆட்சி செய்வோம், அங்கே ஒருத்தர் எப்படி சந்திப்பாங்க கோபிகள், இப்படி எல்லா விஷயத்தையும் பாபா ஒன்று விடாமல் நம்ம குழந்தைங்களுக்கு புரிய வச்சிட்டார். இதுதான் முழுமையான ஞானம்ங்கிறார். जितना आगे बढ़ते जाएंगे तो सब साक्षात्कार करेंगे. இன்னும் நீங்கள் போக கிட்ட போக எல்லாமே காட்சியாக தெரியும். अच्छा फर्स्ट क्लास योगी बच्चों का आयु बढ़ती जाए. யார் நல்ல யோகி குழந்தைகளோ அவங்களுடைய ஆயுள் அதிகரிச்சுட்டே போகும்.
ரொம்ப பக்கத்தில் தான் எல்லா பொருள் இருக்கும். அப்போ பக்கத்தில் பொருள் இருந்ததுன்னா பார்வை நல்லா இல்லைன்னா ஒன்றுமே தெரியாது, மங்கலாக தெரியும். ஆனால் சில நேரம் தூரத்தில் பொருள் இருந்தாலும் பார்வை நல்லா இருந்தால் அது தெளிவாக பார்க்க முடியும். அந்த மாதிரி பாபா சொல்கிறார், இந்த 3வது கண் மங்களாக இருந்ததுன்னா நம்ம சத்தியம் கிட்ட வந்தால் விட தெரியாது. இன்னும் ரொம்ப காலம் இருக்குது, ரொம்ப வருஷம் இருக்குன்னு ஏமாந்துடும். ஆனால் யாருடைய ஞானக்கண் சுத்தமாக தெளிவாக இருக்கோ அப்போது எப்போ சத்தியம் வருங்கிறது ரொம்ப நாள் முன்னாடியே அவங்க மைண்டில் தெளிவாக டச் ஆகிடும். அதுதான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் நல்லா புருஷார்த்தம் பண்ணுங்க. எல்லாமே பாபா இதெல்லாம் சாட்சாத்காரமாக காட்டினாரோ அதெல்லாம் கடைசி திரும்பி ப்ராக்டிக்கலில் நடைபெறும். பாப் கத்தி யோசே अपने ஆயு படாவோ. பாபா சொல்கிற யோகம் செய்து உங்களுடைய ஆயுளை அதிகரித்து கொள்ளுங்கள். பச்சை சமஸ்தி யோகமே டீலே. ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியுது. சில குழந்தைகள் யோகத்தில் ரொம்ப டீலாவாக இருக்காங்க. டீலான்னு என்ன? ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. 8 மணி நேரம் யோகா பண்ண சொல்கிறார். 5 நிமிஷம் கூட யோகாவே பண்ணலன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? 8 மணி நேரம் உட்காந்துட்டே யோகா பண்ண அவசியம் இல்லை. பாபா தான் சொல்லியிருக்கல, நடந்தாலும் காரியம் செஞ்சாலும் யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து யோகா பண்ணுறதே விட்டுடுவாங்க. அப்படி இல்லை, ராஜயோகம் பண்ணக்கூடிய நேரத்தில் ராஜயோகம் பண்ணோம், கர்ம யோகா பண்ணுற நேரத்தில் கர்ம யோகா பண்ணோம். பட் டோட்டல் ஃபுல் டேயில் நமக்கு 8 hours பாபாவுடைய லிங்க்லேயே இருக்கணும். அப்போ ஆயுள் அதிகரிக்குங்கிறார், நல்லா யோகா பண்ணிடணும். बाप कहती योग से अपने आयु को बढ़ावो. बच्चे समझते योग में हम डीले. याद में रखने के लिए माथा मारते परंतु रख नहीं सकता. நினைவில் பாபா தலை உடச்சிக்கிறாரு, ஆனால் கூட நினைவில் இருக்கிறதில்ல. கடி கடி भूल जाते, அடிக்கடி மறந்துடுறான். वास्तव में यहाँ वालों को चार्ट बहुत अच्छा होना चाहिए. யார் மதுபன்லேயே இருக்காங்களோ பாபா சொல்ல இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு யோகத்தின் சார்ட் நன்றாக இருக்க வேண்டும். பாகர் து கோர் தந்தே மீரத். வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவங்க குடும்பம், தொழில், கடமை, சூழ்நிலைகள் பலவிதமாக பார்க்க. இந்த மவுண்ட் அபுவில் நல்ல வாத்தாவரன், அங்கே எந்த விதமான லௌகிக்கத்தினுடைய தாக்கமே கிடையாது. அப்போ நல்லா யோகா பண்ணலாங்கிறார். बाप को याद करते करते यहाँ ही तुमको सतो प्रदान बन. பாபாவை நினைவு செய்து 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 இங்கே சத்தோ பிரதானம். कम से कम भोजन बनाते काम करते 8 घंटा मुझे याद करो. कम से कम குறைஞ்சதில் குறைஞ்ச என்ன பண்ணுங்க, பாபா உணவு சமைக்கும்போது பேசக்கூடாது. கண்டதை நினச்சிட்டு சமைச்சக்கூடாது. அப்படி நினச்சிட்டு சமைச்சோன்னா அது சாப்பிட்றவங்களுக்கு பாதிக்கும். அப்போ அது நம்ம மேலே போச்சாயிடும். அதனால் சமைக்கும்போது மௌனமாக இருக்கணும், பாபா நினைவில் சாப்பிடும். அந்தளவுக்கு உணவுக்கு எஃபெக்ட் ஏற்படும். 8 घंटा मुझे याद करो तो கர்மாதித் அவஸ்தான். 8 மணி நேரம் நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா கடைசியில் கர்மாதித் நிலை அடைஞ்சிருவீங்க. கை கஹிமைச்சே 8 घंटा योग में रहता हूं तो பாபா மானி. ஒரு சிலர் சொல்கிறாங்க, பாபா நாங்கள் 6 மணி நேரம் யோகா பண்ணுறோம், 8 மணி நேரம் யோகா பண்ணுறோம். பாபா அதை நான் நம்ப மாட்டேங்கிறார். பௌத்தம் को लज्जा आती है चार्ट नहीं लिखते. நிறைய பேருக்கு வெக்கம் வருது, ஏன்னா அவங்க சார்ட்டை எழுதுறதில்ல. आधा घंटा भी याद में नहीं रख सकते. 1/2 மணி நேரம் கூட பாபா நினைவில் அவங்களால இருக்க முடியல. முரளி சொன்னால் कोई याद नहीं, एक तो धन कमाते. முரளி சொல்கிறது யோகா கிடையாது. முரளி சப்ஜெக்ட் வேறு, யோகா சப்ஜெக்ட் வேறு. முரளி கேட்டேன்னா பாபா என்ன சொல்லாது, இது செல்வத்தை சம்பாதனை செய்வது. யாத் में तो सुनना बंद हो जाते. நினைவு செய்யும்போது என்ன ஆகும், எந்த சப்தத்தையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. कई बच्चे लिखते ही याद में मुरली सुने परंतु याद थोड़ी ही. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நம்ம பாபா முரளி கேட்கும்போது பாபா நினைவிலே கேட்குறோம் அப்படின்ட்டு.
கரெக்ட், பாபா நினைவில் நம்ம கேட்கணும். பட் அதை யோகான்னு சொல்ல முடியாது. बाप खुद कहती है मैं घड़ी घड़ी भूल जाता हूँ. स्वयं இந்த பிரம்மா என்ன சொல்கிறாரு, நான் அடிக்கடி மறந்து விடுகிறேன். याद में भोजन करना बैठता, சாப்பிடும்போது நம்ம பாபா நினைவில் சாப்பிடணும்னு நான் உட்காரேன். बाबा आप तो अभोक्ता है, ये कैसे कहूँ. बाबा आप भी खाते हो, हम भी खाते ही. நான் பாபா என்ன சொல்கிறாரு, பாபா சொல்கிறார் நான் அபோக்தா, எந்த போகத்தையும் அனுபவிக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி நான் இதை சாப்பிட்றேன்னு சொல்ல முடியும். பாபா நான் நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம எப்படி ஊட்ட முடியும். முக்கிய ஹே யாத் கி யாத்ரா, முக்கியமானது என்ன, நினைவு யாத்திரை. முரளிக்கு சப்ஜெக்ட் பில்குல் அலக். முரளிங்கிறது ஒரு பாடம், ஆனால் இது தனி பாடம். யோகங்கிற பாடம் வேறு, முரளிங்கிற பாடம் வேறு. யாத் சே பவித்ர பந்த், நினைவின் மூலமாக தான் நம்ம தூய்மையாகணும். முரளி கேட்பதன் மூலமாக நமக்கு விக்ரமங்கள் வினாசாக. முரளி சொல்லும்போது பிரம்ம பாபா சரீரத்தில் சிவ பாபா இருக்கார். சிவ பாபா தான் முரளி சொல்கிறார். அதுக்காக நம்ம அதை யோகம்னு சொல்ல முடியாது, அதில் பாவங்கள் அழியும்னு சொல்ல முடியாது. முரளிய பாபா செல்வங்கிறார். பாபா ஜான்தே போத் பச்சே பில்குல் யாத் நஹி கர். பாபா தெரியும் நிறைய குழந்தைகள் நினைவு செய்வது இல்லை. याद में रहने वाला का अवस्था बोलचाल बिल्कुल अलग रहे. நினைவில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய நடத்தை முற்றிலும் தனிப்பட்டதார், மிக சிறந்ததார். யாத் செஹி சத்தோ பிரதான் பனி, நினைவில் தான் சத்தோ பிரதானார். பரந்து மாயா ஐசாகி எக்தம் புத்து பனா தேதி. ஆனால் மாயா அப்படி இருக்குது, முற்றிலும் முட்டாளாக்கிறது. பௌத்தை பிமாரி உத்தல்படுத்தி, ஒரு சிலருக்கு நிறைய வியாதிகள் வருது. மோ ஜோ நஹிதா வக் உத்தல்படுத்த. ஞானத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட மோகமே இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்போ பார்த்தா நிறைய மோகம் வந்துடுது. ஃபர்ஸ்ட் மர்த்திஹி, போய் சிக்கி மாட்டிட்டு அதிலே இறக்குறாங்க. படி மெஹனத் கா காம் ஹே. இந்த விகாரங்களை ஜெயிப்பதற்கு ரொம்ப முயற்சி செய்யணும். ஞானம் கேட்டுகிட்டே இருக்கணும், நல்லா யோகா பண்ணணும், யோகத்தில் ஆழ்ந்து போகணும். அப்போ தான் விகாரங்கள் இது ஜெயிக்க முடியும். முரளி சொன்னால் எக் சப்ஜெக்ட் அலக். முரளி என்று கேட்பது அது ஒரு தனிப்பாடம். எஹை தன் கமானைக்கு பாத், இது செல்வத்தை ஈட்டுவதனுடைய விஷயம். இஸ்மே ஆயு நஹி படேங்கே. வெறும் முரளி மட்டும் கேட்டிங்கன்னா நம்ம ஆயுள் அதிகரிக்காது. பாவன் நஹி பனேங்கே விக்ரம் வினாஷ் நஹி. வெறும் முரளி மட்டும் கேட்டால் நம்முடைய பாவங்கள் அழியாது, விக்ரமங்கள் வினாசமாகாது, தூய்மையாக ஆக முடியாது. முரளி தோ பௌத் சுன்தே ஹே, நிறைய பேர் முரளி கேட்குறாங்க. ஃபிர் விக்ரமே கிர்த்தே ரத். ஒரு பக்கம் முரளி கேட்குறாங்க, மறுபக்கம் பாவ கர்மங்கள் செய்து கீழே விழுகிறாங்க. சச் நஹி பத்தாத்தே, பாபாட்டு உண்மை சொல்கிறதில்ல. பாக்கத்தை பவித்திர நஹி ரஹி சக்தே தோ யஹா கியூ ஆத்தே ஹோ. பாபா கேட்குறார், தூய்மையாக உங்களால் இருக்க முடியலன்னா அப்புறம் ஏன் இங்கே வர்றீங்க. பாபாவை சந்திக்க மதுபன் வரணுன்னா தூய்மையான ஆத்மாவாக இருந்தால்தான் வரணும், இல்லைன்னா மதுபன் போகக்கூடாது. கத்திய பாபா மை அஜாமில்கும். சில குழந்தைகள் என்ன சொல்கிறாங்க, ஞானம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, யோகா ரொம்ப பிடிக்குது, பரிவாரம் ரொம்ப பிடிக்குது, பட் ஆனால் விக்காரத்தை அவங்களால விட முடியறதில்ல. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பாபா நான் ரொம்ப பாவி, யஹா ஆவும் தப் தோ பாவன் பனும். நான் ரொம்ப பாவி, உங்ககிட்ட வந்தால் தானே நான் பாவனாக முடியும், நீ வராதேன்னு சொல்கிறியே. நோய் இருக்கும்போது தானே டாக்டர்கிட்ட போவோம், நோயே இல்லைன்னா இதுக்கு டாக்டர்கிட்ட போவோம். அதனால் யாரால் விகாரங்களை விட முடியல, தாரணம் பண்ண முடியலையோ அவங்க திருப்பி திருப்பி ஞானம் கேட்டு யோகா பண்ணால் தான் பாவனாவா. அதனால் சென்ட்ரஸுக்கு நம்ம தடை சொல்லக்கூடாது, அவங்க ஞானம் கேட்கணும். கடைசியில் மவுண்ட் ஆபு போகும்போது அங்கே பாவனமான ஆத்மாவை கூட்டிகிட்டு போகணும்.
यहाँ आने से कुछ सुधर होगा, नहीं तो कहाँ जाए. நான் இங்கே வந்தால் தான் கொஞ்சமாவது மாறுவேன், இல்லைன்னா நான் வேற எங்கே போகிறது. ராஸ்தா தோ யஹி ஹே, வழி என்பது இதுதான். ऐसे से भी आते ही कोई ना कोई समय तो तीर लग जाएगा. அவங்க வந்துட்டே இருந்தால் ஏதோ ஒரு சமயம் ஏதோ ஒரு ஞான அம்பு போல் பாஞ்சு அவங்க மனசு மாறிடுவாங்க. பாபா यहाँ के लिए कहते यहाँ कोई अपवित्रता को नहीं ले आना चाहिए. பாபா இங்கே கூட்டிகிட்டு வராதீங்கன்னா என்ன, சென்டருக்கு வந்து அப்படி சொல்ல முடியாது. சென்டர் வந்து அவங்க ஞானம் கேட்டு யோகா பண்ணிகிட்டே இருந்தால் தான் பியூர் ஆக முடியும். பட் மதுபனுக்கு நியமம் ஃபாலோ பண்ணுறவங்கள தான் கூட்டிகிட்டு போகணும். यहाँ कोई अपवित्र को नहीं आना चाहिए. மதுபன் என்ற அந்த பாவனமான பூமிக்கு பாபா வரக்கூடிய அந்த இடத்துல அப்பவித்திரமான ஆத்மா, விக்காரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை அழைத்து செல்லக்கூடாது. ஏக்தோ இந்திர சபா, ஏன்னா இது இந்திர சபை. அபி தக் தோ ஆத்தே ஜாத்தி, அதனால் இது வரைக்கும் அவங்களும் வந்துடுறாங்க. एक दिन यहाँ ऑर्डिनेंस निकलेंगे जब पक्के गारंटी करे तब अलो करेंगे. ஆனால் ஒரு நாள் அந்த மாதிரி எல்லாருக்கும் கட்டளை இடப்படும். தூய்மையாக வாழ்கிறேன் அப்படின்னு அதில் உறுதிமொழி கொடுத்தாதான் நீங்கள் இங்கே வர்றதுக்கு அனுமதியே கிடைக்கும். तो समझेंगे ऐसे संस्था है कोई अपवित्र अंदर जा नहीं सकता. இப்போ மக்களும் புரிஞ்சுக்குவாங்க, இது அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக சபை, தூய்மையற்றவர்கள் உள்ளேயே போக முடியாது. தும் பச்சே சமஸ்தை கிஸ்கி சபா, நம்ம குழந்தைகளுக்கு தெரியுது யாருடைய சபைன்னு. ஹம் பகவான் ஈஸ்வர் சோமநாத் பபுல்நாத் கி பாஸ், நாம் பகவான் ஈஸ்வரன் சோமநாத் பபுல்நாத் அருகாமையில் உட்கார்ந்துருக்கோம். वही पावन बनाने वाला है, அவர்தான் நம்மை தூய்மையாக ஆக்கக்கூடியவர். अभी आखिरी में बहुत आ जाएंगे तो फिर कोई हंगामा आदि कर न सके. கடைசி நேரத்தில் நிறைய கூட்டம் வருவாங்க. அப்போ யாரும் எந்த விதமான கலவரம் செய்ய மாட்டாங்க. इस धर्म की जो होगा वक्त निकल आएगा. யார் தேவதா தர்மத்தினராக இருந்தார்களோ அவங்க தான் மீண்டும் ஞானத்தில் வருவாங்க. ஆரிய சமாஜ் பி ஹிந்து சிர்ஃப் மட் பந்த் அலக் கருதியா. ஆரிய சமாஜம் என்பதற்கு அது கூட இந்து தர்மத்தை சார்ந்தது. மற்றபடி பின்னாடி என்ன ஆயிடுது, அநேக மடங்கள், ஆலயங்கள், பிரிவினைகள் உண்டாயிருது. आर्य समाज हिंदू है, सिर्फ मठ मत अलग कर दिया. देवता होती है सत्य में, தேவதைகள் சத்தியத்தில் வாழ்கிறா. யஹா சப் ஹிந்து ஹை, இங்கே எல்லாருமே இந்துக்கள் தான். வாஸ்தவமே ஹிந்து தர்மம் பி ஹை நை, உண்மையிலே ஹிந்து என்ற ஒரு தர்மம் கூட கிடையாது. இந்துஸ்தான் தேஷ் கா நாம், இது இந்துஸ்தான் என்பது தேசத்தின் பெயர். ஆனால் தேசத்தின் பெயரையே மதமாக வச்சுட்டாங்க. तुम बच्चों को उठते बैठते चलते स्वदर्शन चक्रधारी बनना. குழந்தைகளாகி நீங்கள் அமர்ந்தாலும் உட்கார்ந்தாலும் பாபா நினைவிலே இருக்கணும். ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருக்கணும். ஸ்டூடெண்ட் கோ படாய்க்கு யாद रखनी चाहिए. ஒரு மாணவன் என்று சொல்லும்போது அவர் என்ன சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறாரோ அது மனதில் நினைவில் வைக்கணும். சாரா சக்கர புத்தி மீன், முழு சக்கரத்தையும் புத்தியில் வச்சுக்கணும். தேவதா और तुम्हारे में थोड़ा फर्क रहा. தேவதைகளுக்கும் நமக்கும் சற்று வித்தியாசம் இருக்கு. பக்கே ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பன் जाएंगे फिर विष्णु कुल के बन. நீங்கள் இப்போ ஒரு உறுதியான ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆயிட்டீங்கன்னா அப்புறம் விஷ்ணுக்குள்ள நம்ம போயிடலாம். தும் சமஸ்தே ஹோ அம் எக் பன் ரஹே ஹே. நீங்கள் இப்போ புரிஞ்சிட்டீங்க, நாம் இதுவாக ஆகி கொண்டிருக்கின்றோம். இதுவாக தேவதைகளாக. வக் தேவதாயே ஃபைனல் ஹே, இறுதியில் தேவதைகளாக ஆகும். तुम फाइनल तब होगा जब कर्मातीत अवस्था हो. फाइनल நம்ம எப்போ ஆகிறோம், कर्मातीत நிலை அடையும். शिव बाबा तुमको स्वदर्शन चक्रधारी बनाता है. शिव बाबा நம்மை ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகின்றார்.
உண்மை நாலேஜ் ஹினா வகை தும்கோ பனானே வாலா. பாபா கிட்ட இந்த ஞானம் இருக்குது, அவர் தான் நமக்கு இந்த ஞானம் கொடுத்து நம்மளை அந்த மாதிரி ஆக்குறாரு. தும்ஹோ பன்னேவல், ஆக்குபவர் பாபா, ஆகக்கூடியவர் நாம் குழந்தைகள். பிராமன் ஃபிர் தேவதா பனே, பிராமணனாக ஆகி பிறகு தேவதைகளாக ஆகிறீர்கள். எக் அலங்கார் தும்கோ கைசேது, இப்போ இந்த அலங்காரங்களை எப்படி உங்களுக்கு கொடுக்கறது? தும் புருஷார்த்தி, இப்போ நீங்கள் முயற்சியாளர்கள் தான். ஃபிர் தும் விஷ்ணு குல்கே பந்தி, அதுக்கப்புறம் நீங்கள் விஷ்ணு குலத்தை சேர்ந்தவங்களா ஆகிறீ. சத்யு வைஷ்ணவ குல்கைனா, சத்யுகம் என்பது வைஷ்ணவ குலத்தினர்கள். ஐசே பன்னா, அவங்கள போல் ஆகணும். தும்கோ தோ மீட்டா பன்னா, திருப்பி பாபா சொல் நீங்கள் ரொம்ப இனிமையானவங்களா. ஐசே வைசே அக்ஷர் போல்னே சே நா போல்னா அச்சா, அப்படி இப்படி பேசுகிறது தவிர பேசாமல் இருக்கிறது நல்லது. ஏக் திருஷ்டாந்த் கே தோ லட்தே தே சன்னியாசினிக்காக முக்மே முலரா டாலோ. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போது ஒருத்தர்கிட்ட சொல்லிடுறாங்க, உன் வாயில் கூழாங்கல் போட்டுக்கோன்னு. ஒருத்தர் வாயில் கூழாங்கல் போட்டாங்கன்னா அவர் ஒன்றுமே சொல்லலைன்னா இன்னொரு 3rd பர்சன் என்ன ஆகிடுவாங்க, தானே வாய் மூடிடுவாங்க. கபி நிக்கல்னா நகி ரெஸ்பாண்ட் மில் ந சக்கே. அப்போ வாயே திறக்கக்கூடாது, வாயில் கூழாங்கல். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரொம்ப சண்டை போட்டே இருப்பான். அந்த ஒய்ஃப், அந்த பெண்மணி ஒரு குருக்கிட்ட போய் சொல்கிறார், குருவே குருவே, எங்கள் வீட்டில் தினம் சண்டை நடக்குது, எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்காரை பற்றியே நிறைய குறை சொல்லு. குரு சொல்கிற, அப்படியாம்மா, சரி நீ உன் வாயில் கூழாங்கல் போட்டுக்கோ அப்படின்னுங்கிறார். ஏன்னா வீட்டில் சண்டை நடக்கிறதுக்கு குரு வாயில் கூழாங்கல் போடுன்னு சொல்கிறார். ஏன்னு அந்த அம்மா யோசிக்கிறான். குருக்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. சரின்னு அந்த அம்மா வாயில் கூழாங்கல் போட்டு வாய்க்குள்ளேயே வச்சுருக்கு. ஒரு வாரம் 10 நாள் வீட்டில் சண்டையே இல்லை. இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன நான் வாயில் கூழாங்கல் போட்டதுனால சண்டையே இல்லைன்னு குருக்கிட்ட போய் சந்தோஷமாக சொல்லுது. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம், சண்டைக்கு காரணம் அந்த அம்மா தான். அது தெரிஞ்சுக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஹஸ்பண்டையே குறை சொல்கிறாங்க. அதான் பாபா சொல்ல, வாயில் கூழாங்கல் போட்டுக்கோங்க. 5 விகார் ஜீத்தனா கொய் மாசிக்கா கர்னை, 5 விகாரங்களை வெற்றி அடைவது வெறும் சுற்றி விட்டு போகிற மாதிரி கிடையாது. கொய்த்தா அப்பனா அனுபவம் பத்தாத்தேகினா, சிலர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாங்க. அம்மாரே மே பௌத் குரோத்தா பௌத் கம் ஹோ, எங்களுக்குள்ளே நிறைய கோபம் இருந்தது, அப்புறம் படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது. பௌத் மீட்டா பண்ண, ரொம்ப ஸ்வீட்டான. கல் தும் இன் தேவதாவும் கி குண் காத்தே தே, நேற்று வரை நீங்கள் இந்த தேவதைகளுடைய குணங்களை பாடிக்கொண்டிருந்தீர்கள். ஆஜ் தும் சமஸ்தம் எக் பன் ரஹி, ஆனால் இன்றைக்கி நம்ம புரிஞ்சிட்டோம், நான் தான் இதுவாக ஆகின்றேன். நம்பர் வார்ஹி பனே, வரிசை பிரகாரமாக ஆகிறார்கள். ஜோ சர்வீஸ் கரங்கே உன்கா நாம் ஜரூர் பாபா பி லேங்கே, யார் சேவை செய்கிறாங்களோ அவங்களுடைய பெயரை கட்டாயம் பாபா புகழ் பாட வைப்பார். சேவை செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கும். சில குழந்தைகிட்ட ரொம்ப கோபம் இருக்குது, ஆனால் பாபா ரொம்ப இனிமையாக இருக்கணும்னு சொல்கிறார். ராஸ்தா பத்தானாச்சு, எல்லாருக்கும் வழிகாட்டு. அம்பி பலே குச் நஹி ஜான்தே தே, அந்த ஞானம் கொடுக்கும்போது அவங்களுக்கு சொல்லணும், நாங்களும் முன்னாடி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருந்தோம். ஆனால் தொடர்ந்து ஞானம் கேட்கும்போது எல்லாம் புரிதல் வந்துடுது. अब कितनी नॉलेज मिली जो अच्छी थी धारण नहीं करती उनको रिपोर्ट आते. நிறைய பாபா ஞானம் கொடுக்குறாரு, ஆனால் இந்த ஞானத்தை நீங்கள் நல்ல முறையில் புரிஞ்சு நடைமுறைப்படுத்தலைன்னா உங்களுடைய குறைகள் மூலமாக டிஸ்சர்வீஸ் ஆகாத ரிப்போர்ட் பாபா வரைக்கும் போயிடுது. பாபா என்மை तो बहुत क्रोध, பாபா இன்னாருக்குள்ளே நிறைய கோபம் இருக்கு. பாபா जानते एक रूहानी सर्विस नहीं कर सकते तो स्थूल सर्विस, பாபாக்கு தெரியும் இது ஆன்மீக பாடிப்பு சொல்லித்தரார். ஸோ பாபா சொன்னார், அதனால் பாபா நமக்கு வழி காட்டுறார். முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்குது, இப்போ எவ்வளோ நாலேஜ் கிடைச்சிருக்கு. யார் ஞானத்தை தாரணம் பண்ணலையோ அவங்கள பற்றி ரிப்போர்ட் பாபாகிட்ட போகுது.
பாபா இன்மே போத் குரோத் பாபா இவங்களுக்குள்ள இன்னும் நிறைய கோபம் இருக்குது. யாருக்கு ஆன்மீக சேவை செய்ய முடியலையோ அவங்களுக்கு பாபா யுக்தி சொல்கிறாரு, ஸ்தூல சேவை பண்ணுங்க. பாபா கி யாத் में रखकर சர்வீஸ் करे तो ஓஹோ பாய். பாபா நினைவுலேருந்து நீங்கள் சேவை பண்ணிங்கன்னா ஓஹோ சௌபாக்கியம். ஏக் தோ கோ யாத் திலா தேர், ஒருத்தர் மற்றவங்களுக்கு பாபா நினைவு கொடுத்துட்டேர். யாத் சே போத் பல் மிலேகா, யோகா பண்ண பண்ண நிறைய சக்தி கிடைக்கும். யாத் கர்னே வாலா ஃபிர் சாட் ரக்னா, நீங்கள் யோகா பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய சார்ட் வைக்கணும். சார்ட் சே மாலும் படி, குறிப்பு எழுதுவதன் மூலமாக தெரிஞ்சிருது நீங்கள் எவ்வளோ நேரம் யோகா பண்ணீங்கன்னு. ஹரேகோ பாபா சாவதான் கர், ஒவ்வொருத்தருக்கும் பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். விஸ்மே சாந்தி போத் மாங்தி, உலகத்தில் சாந்தி வேணும்னு நிறைய பேர் யாசிக்கிறாங்க. ஜரூர் கபி விஸ்வமே சாந்தி தீ, அப்போது எப்போது ஒரு தடவை உலகத்தில் உலக சாந்தி இருந்தது. சத்தியமே அசாந்திக்கு कोई बात ही नहीं, சத்தியத்தில் அசாந்திக்கு பேச்சே இல்லை. ஸ்வீட் பாப் ஸ்வீட் பச்சே சாரி விஸ்வகோ ஸ்வீட் பனா, இனிமையான பாபா இனிமையான குழந்தைகள் முழு உலகத்தை இனிமையாக்குறாங்க. அப் ஸ்வீட் கஹாகை, இப்போ இனிமைத்தன்மைங்கிறது எங்கே இருக்குது? மௌத் ஹி மௌத் லகே பட், எங்கே பார்த்தாலும் மரணமே மரணமே மரணம், மரணத்தினுடைய ஓலந்தார். எக்கேல் அனைக் பிரகார் ஹோத்தி ஹே, இது விளையாட்டு அநேக விதமாக அவர் ஹோத்தீரத், இந்த விளையாட்டு அநேக முறை நடந்திருக்கு. இந்த விளையாட்டு இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எண்டு ஹோ நஹீஸ், எண்டே இல்லை. எண்டு வந்தால் திரும்பி ஆரம்பம் வந்துடுது இல்லையா? எப்படி ஒரு வட்டம் போடுறோம், வட்டம் போடும் ஆரம்பத்தில் தான் அந்த வட்டம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியும். ஆனால் அந்த வட்டம் போட்டு முடித்தவுடனே அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த சைக்கிளும், இந்த கால சக்கரம் கூட. சக்கரம் ஃபிர்த்தாரது, சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். அச்சா நல்லது. மீட்டி மீட்டி சிக்கிலத்தை பச்சோம் பிரதி मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सार, विक्रम विनाश करने व आयु को बढ़ाने के लिए याद की यात्रा में ज़रूर रखना. விக்ரமங்களை விநாசம் செய்வது ஆயுளை அதிகரிப்பதற்கு நினைவு யாத்திரையில் அவசியம் இருக்க வேண்டும். याद से पावन बनेंगे, நினைவின் மூலமாகத்தான் பாவனா. इसलिए कम से कम 8 घंटा ज़रूर याद रखना. சார்ட், அதனால் குறைந்ததிலும் குறைந்து 8 மணி நேரம் பாபா நினைவில் இருப்பதற்குண்டான சார்ட் வை. தேவதா சமான் மீட்டா பன்னா, தேவதைகளுக்கு சமமாக இனிமையானவங்களா. ஐசே வைசே கோய் சப்த போல்னே கி பஜாய், அப்படி இப்படிங்கிற சப்தங்கள் பேசுவதற்கு பதிலாக ந போல்னா அச்சா ஹே, பேசாமல் இருக்கிறது நல்லது. रूहानी वस्तूल सर्विस करते बाप की याद में रहे हो सब. ஆன்மீகம் மற்றும் ஸ்தூல சேவை செய்வது, பாபா நினைவில் இருப்பது ஓஹோ சௌபாக்கியம். वरदानम, सेवा में रहते कर्माती स्थिति का अनुभव करने वाला तपस्वी मूर्ति भव. சேவைகள் செய்து கொண்டிருந்தாலும் கர்மாதித் நிலையினுடைய அனுபவத்தை செய்யக்கூடியவர்கள் தபஸ்வி மூர்த்தி பவ. சேவை செய்து கொண்டிருந்தாலும் கர்மாதித் நிலையின் அனுபவத்தை செய்யக்கூடியவர்கள் தபஸ்வி மூர்த்தி பவ. சமய கம் ஹே और சேவா பி போத், நேரம் குறைவாக இருக்கின்றது, சேவை நிறைய. சேவா மேகி மாயா கே ஆனைக்கு மார்ஜின் ரக்தி, சேவையில் தான் மாயைகள் வருவதற்குண்டான பல வாய்ப்பு இருக்கு. சேவா மேகி சுபாவ் சம்பந்த் கா விஸ்தார் ஹோத்தாய். சேவை என்ற பொழுது 4 பேரோட சேர்ந்து சேரும். அப்போது ஒருத்தருடைய சுபாவ சம்ஸ்காரங்கள் வெளிப்படுது.
स्वार्थ में समाया होता है அதில் ஒரு சிலருக்கு சுயநலம் கூட उसमें थोड़ा सा बैलेंस कम हुआ तो माया नया नया रूप धारण कर आएंगी அதில் பேலன்ஸ் என்பது சற்று குறைந்தாலும் மாயை என்பது புதிய புதிய ரூபத்தில் தாரணை செய்து வருது इसलिए सेवा और स्वस्थिति का बैलेंस अभ्यास करो அதனால் சேவை மற்றும் சுயஸ்திதி இதனுடைய பேலன்ஸ் அபியாசம் பண்ணுங்க மாலிக் हो कर्मेंद्र रूपी कर्मचारियों से सेवा மாலிக்காக ஆகி கர்மேந்திரியங்கள் என்ற கர்மாச்சாரியின் மூலமாக சேவவான் मन में बस एक बाबा दूसरा ना कोई மனதில் எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா வேறு யாரும் இல்லை एक स्मृति इमर्ज हो तब कहेंगे कर्माती स्थिति का अनुभवी तपस्वी मूर्ति இந்த நினைவு உங்களுக்குள்ள வெளிப்படையாக இருந்தால்தான் கர்மாதித் நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஸ்லோகன் कारण रूपी नेगेटिव को समाधान रूपी पॉजिटिव बनावो காரணங்கள் என்ற எதிர்மறைகளை அழித்து சமாதானம் என்ற நேர்மறையானதை கொண்டு வாருங்கள் अव्यक्त इशारा अव्यक्त साइलेंस द्वारा डबल लाइट फरिश्ता स्थिति का अनुभव करो अव्यक्त साइलेंस நிலையின் மூலமாக डबल लाइट फरिश्ता निलयन अनुभवम செய்யுங்கள் फरिश्ता स्थिति अनुभव करने के लिए किसी भी प्रकार का व्यर्थ और नेगेटिव संकल्प बोल कर्म से मुक्त बनो फरिश्ता நிலையின் அனுபவம் செய்வதற்காக எந்த விதமான வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணம் வார்த்தை செயல்களிலிருந்து முக்தி ஆகுங்கள் व्यर्थ व नेगेटिव यही बोझ सदा काल के लिए डीप साइलेंस का अनुभव करने नहीं दी வீணான மற்றும் எதிர்மறையான வைகள்தான் உங்களுக்குள்ள சதா ஒரு சுமையாக இருந்து அது ஆழ்ந்த அமைதியின் அனுபவத்தை செய்ய விடுவதில்லை व्यर्थ का बोझ से सदा हल्का बन डबल लाइट फरिश्ता बन இப்போ வீணானவை என்ற சுமைகளிலிருந்து லேசாக ஆகி சதா டபுள் லைட் ஃபரிஸ்தாவாக ஆகுங்கள் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி
குறைங்கிற கண்ணாடியை நம்ம கழட்டிட்டோனாலே ரொம்ப அழகான உலகம் நம்ம பக்கத்திலே தெரியும். Remove the spectacles that feeds false. Spectacular world of happiness will be seen near.